நீங்களும் நானும் குடிக்கிற இந்த தண்ணீர்ல மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த இன்டெலிஜென்ட் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுமா? அது மாயை இல்லை, நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து பேசப்படுற ஒரு சக்தி தான். இதை மாடர்ன் பிசிக்ஸை கூட இதை பற்றி சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்னைக்கு நாம் தண்ணீரோட உண்மையான சக்தி, அதை யூஸ் பண்ணி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செகண்டையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை பற்றி, அப்புறம் இது ரியலாக ஒர்க் ஆகுமா, அப்புறம் என்னோட பர்சனல் தாட் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். தண்ணீர் தான் நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை. தண்ணீர் இல்லைன்னா நாம் இல்லை. எர்த்தில் 70% தண்ணி தான் இருக்குது. அது உண்மை இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த தண்ணி கீழே தான் நிலம் தான் இருக்குது அப்படிங்கலாம். ஆனால் தண்ணி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் 70-90% தண்ணி தான் இருக்குது. எங்கேயா தண்ணி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்ஸு, நம்ம டிஷ்யூஸு, நம்ம மசிலு, நம்ம பிரெயின், பிளட்டு எல்லாமே தண்ணியால் உருவாக்கப்பட்ட மாதிரி தான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது நம்ம உடம்புல இருக்கிற மற்ற உயிருமே தண்ணியால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம விஞ்ஞானிகள் ஏதாவது ஒரு புது கிரகத்தை விண்வெளியில் கண்டுபிடிச்சா கூட ஃபஸ்ட்டே அந்த கிரகத்தில் தண்ணி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா தண்ணி இருந்தால் உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக. ஏன்னா நம்ம பூமியில் உயிர்கள் பிறக்கிறதுக்கு காரணமே தண்ணி தான். தண்ணிக்கு சில யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. தண்ணி 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸ் ஸ்டேட்லேயே இருக்கும். தண்ணி நம்ம தாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. அதுதான் டாக்டர் மசாரோ எமோட்டோ அப்படிங்கிறவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மளோட பழங்காலத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. தண்ணினா லைஃப் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதை கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த ஏன்ஷியண்டை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், கடைசியாக இருக்குது. அடுத்து ஒய் வாட்டர் ஹேஸ் பவர். இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். 20 வருஷமாக ரிசர்ச் பண்ண ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் தான் டாக்டர் மசாரோ எமோட்டோ. இவர் தான் சொல்கிறார், வாட்டர் கேன் ஸ்டோர் மெமரி, இட் கேன் ரெக்கார்ட் எமோஷன், வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி. அதாவது தண்ணியால் எமோஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா, வைப்ரேஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா, எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியுமா. சரி, இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த தண்ணிக்கிட்ட தேங்க்யூ 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 அப்படின்னு அந்த தண்ணிக்கிட்ட அப்படியே தேங்க்யூ அப்படிங்கிற ஃபீல் பண்ணோம்னா அந்த தண்ணி அந்த தேங்க்யூ அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கிக்குமா. அதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அதை தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தண்ணி ஃப்ரீஸ் பண்ணால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி கிறிஸ்டலாக மாறிடுமா. பாசிட்டிவ் எமோஷனுக்கு நல்ல ஒரு ஷேப் இருக்கிற கிறிஸ்டலாக மாறுமா அந்த தண்ணி. அடுத்து நெகட்டிவ் எமோஷனுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் அப்படி இருக்கிற கிறிஸ்டலாக மாறுமா. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொரு எமோஷனுக்கும் எந்தெந்த மாதிரி கிறிஸ்டல் மாறும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. இப்போ நான் சிம்பிளாக இந்த வேர்ட்ஸை, பாசிட்டிவ் வேர்ட்ஸுக்கு பியூட்டிஃபுல்லாக கிறிஸ்டல் மாறும். நெகட்டிவ் வேர்ட்ஸுக்கு ப்ரோக்கன் கிறிஸ்டல், அக்லி கிறிஸ்டல், ப்ரேயிங் மியூசிக், சிமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், ஆங்க்ரி சவுட்டிங், கேயாட்டிக் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதுகிற வார்த்தைகள் கூட வாட்டரில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, வாட்டர் மாலிகூல்ஸில் இருக்கிற கிளஸ்டர்ஸ் ஆகும். ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண முடியுமா. அதாவது ஒரு கிளஸ்டரில் 4,40,000 பேனல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா. வாட்டர் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒன்னோடு ஒன்று பாண்ட் ஆகிறது. H2O அப்படிங்கிறது தான் வாட்டர் அப்படிங்கிறது தெரியும். 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் பாண்ட் ஆகிறது அந்த கிளஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கிளஸ்டரில் 4,40,000 இன்ஃபர்மேஷன் ஆஃப் பேனல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா. இதை ரஷ்யன் ரிசர்ச் சொல்லுது. தண்ணி ஒரு லிக்விட் மெமரி டிவைஸ் போல் ஒர்க் ஆகுமா. அதாவது தண்ணி நம்ம எமோஷனையும், நம்ம எனர்ஜியும், நம்ம வைப்ரேஷனையும், ஃப்ரீக்குவன்சியும் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளும், நம்ம கேட்குற வார்த்தைகளும், சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து என்விரான்மெண்ட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தண்ணி பக்கத்துலேயே நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸில் எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் வருது, பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்க்குற கேட்குற எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இது இப்போ தான் நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளேயே வரேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தான் உலகம் முழுக்க ட்ரெண்டு. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு கப் எடுங்க, அந்த கப்பு கிட்ட சொல்லுங்க, நல்லதாக பேசுங்க, ஃபீல் பண்ணுங்க, சொல்லி திரும்ப குடிச்சிக்கிட்டே இருங்க, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் அப்படிம்பாங்க. அதுதான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, தண்ணி நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றிட்டோம்.
அதை வந்து நம்ம தினமும் குடிச்சிட்டே இருக்கோம். இப்படி குடிக்கிறதுனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் எனர்ஜி. அப்புறம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் 70-90% நம்ம உடம்பு வந்து தண்ணி தான் ஆக்கப்பட்டிருக்கு. வெளியிருந்து வர தண்ணி எல்லா தண்ணியோட மிக்ஸ் ஆகி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாறி பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சிம்பிளாக சொல்ல போனால் மேனிஃபெஸ்டேஷன் நடப்பதுக்கு தண்ணி தான் காரணமா, அல்லது உன் எமோஷன் ப்ளஸ் பிலீஃப் காரணமா? இரண்டும் சேர்ந்து தான், ரெண்டுமே சேர்ந்து தான். வாட்டர் வந்து ஆம்ப்ளிஃபையர், மைண்டு தான் கிரியேட்டர். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயந்தான். தண்ணி எடுத்துக்கோங்க. கிளாஸில் பிளாஸ்டிக் கிளாஸ் வேணாம், தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ, ஐ ஆம் ஃபீலிங் குட், ஐ ஆம் ஃபீலிங் குட் கிளாஸில் வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் இருந்து ஐ ஆம் ஃபீலிங் குட் அப்படிங்கிற அந்த ஒரு லைட்டு மாதிரி, ஒரு எனர்ஜி மாதிரி வந்து உங்கள் கை வழியாக, உங்கள் பிரெயினில் இருந்து அப்படியே உங்கள் கை வழியாக வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி, அந்த தண்ணிக்குள்ளே போய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு குடிச்சிருங்க. ஐ ஆம் ஃபீலிங் கான்ஃபிடென்ஸ், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடிச்சிருங்க. நான் நம்பிக்கையான ஆள் தான், இந்த மாதிரி அந்த மைண்ட் வழியாக அந்த எனர்ஜி வர மாதிரி சொல்லி குடிக்கலாம். சரிப்பா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? நீ என்னப்பா நினைக்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி? திடீர்னு இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி வீடியோ போட்டிருக்கிய? இல்லைப்பா, கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நானும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்னிக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஏன்னா வாட்டருங்கிறது தான் எல்லாமே. ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப். வாட்டர் வந்து கடவுளாக கூட பார்க்கலாம். ஏன்னா நம்மளை சுற்றி அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ அது கடவுளாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இதை வந்து நானாக வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற ஆங்கிளில் இருந்து இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறத. ஆனால் ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகிற ஆங்கிளில் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி, இங்கே வந்து நாம் இதில் வந்து 70% தண்ணி இருக்குது நம்ம உடம்புல. இந்த கிளாஸில் வந்து 1% தான் தண்ணி இருக்குது. அதாவது இந்த தண்ணி வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணி நம்ம கை வழியாக பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பின தண்ணி. இந்த உடம்புல இருக்கிற தண்ணி வந்து நெகட்டிவால் எப்படியோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து நெகட்டிவ் வந்திருக்கோம். இந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே நாம் இப்போ குடித்தோம்னா 1% வந்து இந்த 70% கூட சேர்ந்தால் என்ன ஆகும்? 70 ஜெயிக்குமா 1 ஜெயிக்குமா? நம்ம மீதி இருக்கிற அந்த 70% தண்ணி அதை வந்து மாற்றிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. தெளிவாக சொல்லணும்னா, அந்த தண்ணியில் என்ன தான் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் என்விரான்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் நம்மளை வந்து நெகட்டிவாக மாற்றிடும். சரி, எனக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ அந்த 1% தண்ணி, இந்த 70% நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி. இந்த 1% தண்ணி வந்து நம்ம உடம்புக்கு வந்துருச்சுன்னா அந்த 70% தண்ணி தான் என்விரான்மெண்ட். அதாவது அதோட என்விரான்மெண்ட். இப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த 1% வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த என்விரான்மெண்ட் உள்ளே வர்றது பாசிட்டிவாக இருந்தால் உள்ளே போக போக நெகட்டிவாக மாறிடும். அதுதான் 70% தண்ணி. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருந்து அப்படி இந்த டெக்னிக்கை பண்ணினீங்கன்னா, இந்த டெக்னிக்கு பவர் இருக்குது. அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த 70% தண்ணியை பாசிட்டிவாக மாறிக்கும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மைண்டை வச்சு விசுவலைசேஷன் பண்ணி நாம் பாசிட்டிவாக இருந்தோம்னாவே அந்த 70% தண்ணி பாசிட்டிவாக மாறிக்கும். இப்படி மாறிச்சுன்னா அது கரெக்டாக அங்கேயே இருக்கும். நீங்கள் வந்து நெகட்டிவான தண்ணி குடிச்சிங்கன்னா கூட, நெகட்டிவாக அந்த 1% தண்ணி நீங்கள் திரும்ப குடிச்சிங்கன்னா கூட, நம்ம பாசிட்டிவான நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி வந்து அந்த 1% நெகட்டிவிட்டியை அது வந்து பாசிட்டிவிட்டியாக மாற்றிடும். இதுதான் நான் சொல்ல வரேன். சிம்பிளாக நாம் பாசிட்டிவாக இருந்து நாம் அதை பண்ணோம்னா அது வந்து நம்ம அந்த டெக்னிக் பண்ணாமே அந்த தண்ணி வந்து பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நானும் யோசித்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன வழினா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை, இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நடக்க மாட்டேங்குது, வேண்டாம், ஏதாவது ஒரு அன்ஈஸியான ஃபீல் இருக்குன்னா நம்ம சப்கான்ஷியஸ்கிட்ட நேரடியாக நம்ம வந்து கேட்கணும். எப்படின்னா, சப்கான்ஷியஸ், இது எனக்கு தெரிய மாட்டேங்குது, இது எனக்கு புரிய மாட்டேங்குது, இது எனக்கு வர மாட்டேங்குது, இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கிட்ட. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்டர் மாதிரியே சொல்லணும். ஐயோ எனக்கு சப்கான்ஷியஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆர்டர் மாதிரி சொல்லணும் சப்கான்ஷியஸ்கிட்ட. இதை நீ எனக்கு சொல்கிறான் அப்படிங்கணும். கொஞ்ச நாளில் அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு திரும்ப சொன்ன உடனே கிடைக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கலாம். எனக்கு வந்து ஒரு 2-3 நாளில் அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும்.
சில டைம் அப்பலாம் சொன்ன உடனே கூட கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஆன்சர்லாம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அதுக்கிட்ட இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி நிறையா பேர் சொல்கிறாங்கடாப்பா, இதை பற்றி எனக்கு எது தெரியும் சொல்கிறாப்பா அப்படின்னு நீங்கள் அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து சொல்லும். உண்மையிலேயே இப்போ நான் சொன்னது என்னென்னா, இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இதுவும் நான் சொல்கிறது என்னென்னா ஒர்க் ஆகும் 100% ஒர்க் ஆகும். நீங்களும் அதுக்கு பாசிட்டிவாக இருந்தே ஆகணும். அது வந்து சொல்லும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஐடியாவாக வந்து அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயமா வந்து உங்களுக்கு ஐடியாவாக வரலாம். அதை தான் நான் சொல்கிறேன், அது வந்து சொல்லும் அப்படிங்கிறது. நீங்கள் அதுக்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு வந்துடும். நான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே நம்ம கேள்வி கேட்கும் போது தான் நமக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நம்ம நேரடியாக சப்கான்ஷியஸு இது எனக்கு தெரியல இதை சொல்கிறா அப்படின்னீங்கன்னா அது வந்து சொல்லும். ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுங்கள், நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள், இதை எனக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லுங்கள். எண்ணங்களாக வந்து உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக வந்து வர வரைக்கும் விடாதீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னா, இப்போ ஏன்ஷியன்ட்டுக்குள்ளே வருவோம். நம்ம வந்து சொல்கிறேன்னு சொன்னதில்ல, அது என்னென்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம், சரி இந்த டெக்னிக் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இந்த டெக்னிக்கை பற்றி மாடர்னாக வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த சயின்டிஸ்ட்டு கூட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஃப்ரீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதை வந்து பழங்காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த டெக்னிக்கை. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது கோயிலெல்லாம் நம்மளுக்கு தீர்த்தம் வந்து தெளிப்பாங்க, நல்லா யோசிங்க. அதாவது அந்த தீர்த்தம் வந்து என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு கிட்ட வச்சு மந்திரம் சொல்லுவாங்க, சொல்லி 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 சுற்றி எல்லோரும் உட்கார வச்சு சொல்லி 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 அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம மேலே தெளிப்பாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதை சொல்கிறது என்ன ஆகும், அந்த தண்ணி உள்வாங்கிக்கும், அதுக்கு மெமரி இருக்குது. உள்வாங்கிக்கிட்டு அது வந்து நம்ம மேலே பட்டா என்ன ஆகும், நமக்கு பாசிட்டிவிட்டி வரும். அதுதான் மேட்டர். இதே மாதிரி தான் ஹோலி வாட்டர், அந்த வாட்டர் எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் மெயின் ரீசன் இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கானது. ஆனால் நீ வந்து என்னமோ சொன்னீங்க, இந்த 1% தண்ணி நம்ம இதில் 70% நெகட்டிவிட்டி இருந்தால் அதை வந்து அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு அந்த தண்ணியை வந்து. அதை நான் வந்து ஏன் சொன்னேன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம இதில் வந்து 70-90% நம்ம உடம்புல தண்ணி இருக்குன்னா, இப்போ நாம் என்ன வைப்ரேஷனில் இருக்குமோ, நாம் என்ன எனர்ஜியில் இருக்குமோ அதே இதில் தான் அதுவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து லேக்னஸில் வந்து அதை வந்து நம்ம ஒன்று வேணும் அப்படிங்கிற ஒரு நெஸ்ஸில் வந்து நம்ம அதை வந்து ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம இது என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும், நம்ம வைப்ரேஷன் என்ன ஆகும், 60-70 என்ன ஆகும், அந்த நெஸ்ஸுக்கு வந்து மாறிட்டு வந்து இப்படி மாறிடுச்சுன்னா, இப்போ உள்ளே வெளியிருந்து வர அந்த 1% தண்ணி என்ன ஆகும், உள்ளே வரும்போது 70 ஜெயிக்குமா, உள்ளே வர அந்த 1 ஜெயிக்குமா, அதே தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நானாக யோசித்தது மட்டும்தான், இதை நானாக தான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, சரிடா இவ்வளோத்தையும் எங்களை நல்லா குழப்பி விட்டுட்டேன், இதெல்லாம் எதுக்கு சொன்னேன், பயன்படுத்த சொல்கிறியா, பயன்படுத்த சொல்லலையா, டெக்னிக் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, என்ன தான் நீ சொல்ல வர, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட் ஆத்தரை வந்து எடுத்துக்கங்க. அதாவது கிரேட் ஆத்தர், அதாவது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி, நல்லா புக்ஸ் எழுதியிருக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த டெக்னிக் வந்து அவங்கள உருவாக்கியிருப்பாங்க, இல்லைனா அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அஃபர்மேஷன், விஜுவலைசேஷன், ஃபீல் பண்ணுறது, அப்புறம் வந்து எண்ட் ரிசல்ட்லேருந்து விஜுவலைசேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்காக தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து எந்த டெக்னிக் உருவாக்கினாலும் அந்த டெக்னிக் வந்து அஃபர்மேஷன், விஜுவலைசேஷனுக்குள்ளே தான் வரும். எப்படி பண்ணாலும் அது அஃபர்மேஷன், விஜுவலைசேஷனுக்குள்ளேயே வந்துடும் அந்த டெக்னிக். அதாவது நான் எல்லாம் சொல்ல வரேன்னா, அதுதான் மெயினான டெக்னிக். அதுக்கு கீழே இருக்கிற சைடு டெக்னிக் தான் இது எல்லாமே. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஃபர்மேஷன், விஜுவலைசேஷன், ஃபீல் பண்ணுறது, எண்ட் ரிசல்ட்லேருந்து ஃபீல் பண்ணுறது, விஜுவலைசேஷன் பண்ணுறது, இதெல்லாம் தான் மெயினான டெக்னிக். அதெல்லாம் வந்து சைட்லேருந்து வந்த டெக்னிக். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு அது ஒர்க் ஆகாது, அது வேஸ்ட்டு இப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. அது எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கேற்ற எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து பவர் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் நான் சொல்லலை. நீங்கள் பயன்படுத்த தந்தாலும் பயன்படுத்திக்கங்க. பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 1% பாசிட்டிவிட்டி 70% நெகட்டிவிட்டி கூட போட்டி போட்டால் எது ஜெயிக்கும், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் நேரடியாக உங்கள் மைண்ட்லேருந்து உங்கள் பாடியை வந்து, உங்கள் எனர்ஜியை வந்து, உங்கள் வைப்ரேஷன் வந்து உங்கள் திங்கிங் மூலிமா, உங்கள் அஃபர்மேஷன் மூலிமா, இமேஜினேஷன் மூலிமா நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, 1% நெகட்டிவிட்டியாக அந்த தண்ணி உள்ளே வந்தாலும் அது வந்து பாசிட்டிவிட்டியாக மாறி தான் ஆகணும். அதை தான் சொல்கிறேன். இல்லை 50% நெகட்டிவிட்டியான தண்ணி உள்ளே வந்தாலும் அது வந்து மாறி தான் ஆகும். ஏன் மாறிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 70-90% நம்ம உடம்புல இருக்கிறது தண்ணி தான். 70 ஜெயிக்குமா 50 ஜெயிக்குமா, அதே தான் நான் சொல்ல வரேன். சரி இதெல்லாம் எப்பட்றா பண்ணுறது, நம்ம உடம்புல இருக்கிறது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது, அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம தண்ணிக்கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசும்போது அந்த வைப்ரேஷன் உள்வாங்கிக்கோன்னேன், பாசிட்டிவான மியூசிக் கேட்கும் போது உள்வாங்கிக்கோன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு டெக்னிக் நான் சொன்னேன்ல, கையில் கிளாஸை வச்சுட்டு மைண்ட்லேருந்து அந்த லைட் வந்து, அந்த பாசிட்டிவ் லைட் வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் விஜுவலைசேஷன் பண்ண சொன்னேன்.
அதே தான் இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் உடம்பு தான் கிளாஸ். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் என்னென்னா கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக உங்கள் உடம்பே தான் கிளாஸ். உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே உங்கள் உடம்புக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகிற மாதிரி. ஐஎம் பாசிட்டிவ், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த மைண்டில் இருக்கிற என் ஃபுல் எனர்ஜி உங்கள் உடம்புல லைட்டாக வந்து கவர் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ண பார்த்தாது, அந்த தண்ணிக்கும் கூட ஒரு தடவை பண்ண பார்த்தாது, பல தடவை பண்ணணும். அதுதான் இங்கே மேட்டர். அப்புறம் இதுதான் மக்களை என்னோடய ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை உங்களால் ஏற்றுக்க முடியுதா இல்லை ஒத்துக்க முடியலையா நான் சொன்னதை? ஆனால் நான் ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது, ஒர்க் ஆகுன்னு தான் சொன்னேன். சரி, இப்போ நீ என்ன தானே சொல்ல வர? எங்களை இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண சொல்கிறியா, யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறியா? நான் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் யோசிங்க. அதாவது நான் பண்ண வேணாம் அப்படின்னு அது என்னால் சொல்ல முடியாது, அது உங்களோட விருப்பம். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்டருந்து எவ்வளோ தான் நெகட்டிவான வாட்டர் கன்சியூம் ஆனாலும் நாம் வந்து பாசிட்டிவாக தான் இருப்போம். நாம் பாசிட்டிவாக இருந்தோம்னா சுற்றி இருக்கிற எல்லாமே மாறி தான் ஆகணும். ஆனால் வந்து சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னை நெகட்டிவாக மாற்றிக்கிட்டே தானே இருக்குது. நான் எவ்வளோ தான் பாசிட்டிவாகவே இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் நெகட்டிவாக மாற்றுது. அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் தான் உண்மையான திங்கிங் அப்படிங்கிறது பிறக்குது. அப்போ ரியல் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது இல்லை, இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் ரியல் திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.